بكل الأنبياء يا من في قلبك رحمة للناس يا من ألفت قلوبا بالإسلام يا حبيبي يا شافعي يا رسول الله بأمي وأبي فديتك سيدي صلاة وسلام عليك يا نبي حبيبي يا محمد أتيت بالسلام والهدى محمد حبيبي يا நண்பர்களே, ஸ்ரீலங்காவில் புத்தளம் அப்படிங்கிற ஒரு ஊரில் மொஹைதீன் ஜும்மா பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லிட்டு மிக பழமையான ஒரு பள்ளிவாசல் இருக்குது. இந்த பள்ளிவாசலுடைய மினாராவில், அதாவது கோபுரத்தில் 4 திசையிலையும் தெரியக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு மணிக்கூண்டு ஒன்று இருக்குதுங்க. இது கிட்டத்தட்ட 90 வருடம் பழமையான ஒரு மணிக்கூண்டு இன்னைக்கு வரைக்குமே சரியான முறையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் அந்த பள்ளிவாசல் மினாராக்கு மேலே ஏறி அந்த மணிக்கூண்டு எப்படி செயல்படுது, அதுக்கு உள்ள மெக்கானிசம் என்ன அப்படிங்கிறத ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த பள்ளிக்கு மேலே போகிறதுக்கு இங்கே உள்ள நிர்வாகத்துக்கு நம்ம ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி இப்போ மேலே போயிட்டு பார்க்க போகிறோம். அப்படியே மேலே போகலாம். இந்த படியெல்லாம் இந்த பள்ளி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது? 86 ஹலோ 1938. 1938. அப்பவும் இந்த படி இருந்துச்சா இல்லாட்டி இப்போ புதுசாக வச்ச படியா? சரி சரி சரி. பிரதர் தான் நம்மளுக்கு இந்த பள்ளி ஏற்பாடு பேசி தந்தது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஃபுல்லாக வேலையை விட்டுட்டு நம்மளுக்காண்டி ரொம்ப நன்றி பிரதர். சுற்றி கட்டுக்கு மேலே ஏறி வந்துட்டோம். இப்போ இதுக்கு மேலேயும் ஒரு மினாராக்கு மேலே ஏறுறது இருக்குது. எக்கோ அடிக்குது பாருங்கள். பெரிய மினாரா பார்க்குறதுக்கு சின்னதாக தெரிஞ்சு கீழே. இது என்ன இடம் வந்து இது மண் போட்டு வச்சிருக்காங்க. என்ன காரணம்? கேபிள் ஏதாவது டேமேஜ் ஆகி வந்து பில்டிங்கு கிளாக்குள்ளதா? சரி சரி சரி. மேலே ஒரு வாட்ச் ஒன்று இருக்குது. அதை நம்ம பார்க்க போகிறோம். சரி சரி சரி. இது வந்து மேலே ஒரு பழைய காலத்து வாட்ச் இன்னும் ஓடுது. ஆமாம், எத்தனை கிலோ இருக்கும் எப்படிங்க? இது சும்மா சாதாரண நினச்சேன். எத்தனை கிலோ? ஒரு 100 கிலோ இருக்குமா? தூக்க முடியலையே. அப்பா, இது இவ்வளோ வெயிட். அதை தூங்கணும் தூக்கிட்டு. அந்த கல் தான் நீங்கள் தூங்குறது. மேலே அந்த வால் கிளாக் மேலே ஓடுது. அதையும் பக்கத்தில் போய்ட்டு பார்க்கலாம். ஒவ்வொரு மணிக்கும் அத்தனை பெல் அடிக்குமா? இது மணி எத்தனை தாண்டியாச்சு. நாளை கழிச்சு இது வெயிட் பண்ண இல்லாது. வெளியில் அந்த வாட்ச் வந்து டிஸ்பிளே இருக்குது. இதுதான் அந்த டிஸ்பிளே. இது வெளியிலேருந்து நான் காட்டுறேன். அதுக்குள்ளே மெக்கானிசத்தை பாருங்கள். வா, இதுவும் 1930 உள்ள வாட்சா இது? அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்கு. சுபஹானல்லாஹ். ஏறி வர்றதுக்கே பயமாக இருக்குது. கொஞ்சம் சரிங்க. இலைக்குதுங்க அந்த மாடிப்படில் சுற்றி ஏறினது இலைக்குது. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேருக்கு முதல்ல இப்போ தான் பார்ப்பீங்க. பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சின்ன வாட்சுக்கு வந்து இவ்வளோ பெரிய மெக்கானிசம் இருக்குது. இதுக்கு கீ கொடுக்கணுமா? சரி சரி. சரி சரி சரி. இது ஒரு இப்போ சுற்றினீங்கல்ல, இது எவ்வளோ நேரத்துக்கு தாங்கும்? இது வைண்ட் பண்ணிடுவீங்க. சரி சரி. வந்து வைண்ட் கொடுத்துருங்க. ஓகே. 5 மணிக்கு அந்த பெல்லில் தான் சத்தம் வர்றது. அந்த இரும்பு வந்து இந்த பெல்லில் அடிக்குவேன். இதுலேயும் இங்கே கீழே டைம் ஓடும். 4:30 மணி. 1937. இது வந்து எந்த நாட்டு இது?
நமக்கு ஆனால் இது வந்து எந்த நாட்டில் உள்ள வால் கிளாக் இது ஆக்சுவலாக இதுக்கு வந்து என்ன பேர்? இது மணிக்கூண்டு. எல்லாம் வீட்டில் தான் சுற்றி எல்லாம் வீடு. எந்த ஒரு கரண்ட் எதுவுமே தேவையில்லை. கரண்ட்லாம் இதுக்கு இல்லை தானே? எல்லாம் வீடு. சரி சரி. கை வச்சா இது நின்றுச்சுன்னா ஓடாது. திரும்பி ரீசெட் பண்ணி கொள்றதுக்கு ரொம்ப சரியாக அவ்வளோ அப்போ அதை தொடாமல் பார்க்கணும். இதுதான் வேலை செய்ய வைக்கிறது. சரி 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 சரி. 4 பக்கம் டைம் இதில் போகுது. இந்த டைமில் இந்த இடத்துல ஓடி 4 பக்கமும் வச்சுருக்குறாங்க அந்த பள்ளிவாசலில் மணிக்கூண்டு. நான் வெளியிலேருந்து உங்களுக்கு அதையும் காட்டுறேன். 2 3 4 பக்கம் இருக்குது. நான் உங்களுக்கு வெளியிலேருந்து அதையும் காட்டுறேன். அங்கேருந்து சுற்றி நடுவில் சென்டரில் ஒன்று வச்சு எல்லாத்துலேயுமே இது வச்சுருக்காங்க அந்த முள் நவல்றதுக்கு. இப்படியே வந்து இங்கே ஒரு வீல் இருக்குது. இந்த வீல் கொஞ்சம் கொஞ்சமாக நவல இங்கே டைம் மாறும் போல். இதுதான் அந்த வாட்ச். கீழேருந்து பார்த்தாலும் நல்லா தெரியும். இப்போ 4:30 மணி. இது மாதிரி 4 பக்கத்துலேயும் இருக்குது. அது போக அவங்களுடைய கடலை பாருங்கள் என்ன அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு விஷயம், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடலில் தான் சூரியன் உதிக்கும், நிலத்தில் மறையும்.